ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹூ ஓன்ஸ் த வாட்டர். ஆமாம், ஹூ ஓன்ஸ் த வாட்டர் இருக்குல்ல, அந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூஸ் பார்ப்போம். த லிட்டில் பேர்ட் ப்ராடன் த ஹோல் வித் ஹர். அது அந்த லிட்டில் பேர்ட் இருக்குல்ல, அது அந்த ஹோலை எப்படி உருவாக்குச்சு, அதோட கிளாஸ், அதோட அந்த நெகத்தெல்லாம் வச்சு ஃபுல்லாக கீறி தானே அந்த ஹோல் உருவாக்குச்சு, அதுதான். The wild boar settled down, scraping the hole into a dash to have a good sleep. அது எதுக்குள், அதாவது வைல்டு போர் என்ன பண்ணுச்சு, அந்த ஹாலோக்குள்ளே போய் நல்லா உட்காந்துக்கிட்டு குட் ஸ்லீப்பாக இருந்துச்சு, அது நல்லா தூங்குச்சு. த புவர் ஃபார்மர்ஸ் கிராப் வாஸ், அதாவது புவர் ஃபார்மர் இருந்தார்ல, இன்னொரு ஸ்டோரி பார்த்தோம்ல, அது அவரோட சாகுபடி, அவரோட கிராப்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, நிறையா இருந்துச்சா இல்லை கம்மியாக இருந்துச்சா? கம்மியாக தானே இருந்துச்சு. இப்போ மீகர் அப்படின்னா கம்மியாக சாகுபடியானது, அதுதான். நெக்ஸ்ட்டு, த போர் ஸ்லெப்ட் அன்டில் த ஃபேடிங் சன் டோல்டு ஹிம் இட் வாஸ் டைம் டு கெட் அப். வாட் டஸ் த ஃப்ரேஸ் அன்டில் த ஃபேடிங் சன் மீன்? ஃபேடிங் சன் மீன் அன்டில் த ஃபேடிங் சன்னு ஃபேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்னு மங்குது. எப்போ மங்கும்? ஈவினிங்கில் தானே, அன்டில் ஈவினிங். The farmer was thankful at the sight of the verdant bowl because it was a pond of water. அதான் கரெக்டு. They all stood around the little jewel of blue. Little jewel of blue மீன்ஸ், அதாவது இந்த இடத்துல லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃப்ரேஸ். அதுக்குள்ள மீனிங்கை நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். They stood around the pond. The dry earth soaked up the moisture as a ஹங்க்ரி பப்பி லேப்ஸ் அப் மில்க். இப்போது ஒரு இந்த இடத்துல என்ன மீனிங்னா, த ஹங்க்ரி, இதை ஒரு உவமையாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரேஸ் அப்படின்னாவே மெயினாக இது மீனிங் ஆகும். ஹங்க்ரி பப்பி லேப்ஸ் அப் மில்க். இப்போது ஒரு பசியுள்ள பப்பி மில்கை எப்படி குடிக்கும்? வேகமாக குடிக்கும் இல்லையா, அதுதான். த ட்ரை எர்த் அப்சர்வ்டு த வாட்டர் வெரி குயிக்லி. அதே மாதிரி தான் காஞ்சு போன மண் என்னாகும், தண்ணி பட்டோன்னே சர்ன்னு உறிஞ்சிடலாம் அதை. நெக்ஸ்ட்டு, அந்த பாக்ஸில் உள்ள காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒன் வேர்டு மெயினாக கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஒன் வேர்டு நிறைய அட்டன் பண்ணிட்டாவே இங்கிலீஷில் நீங்கள் தாராளமாக மார்க் வாங்கிடலாம். இப்போ பிக் கொஸ்டின், ஷார்ட் ஆன்சரு, இதுலேருந்து மார்க்கை விட ஒன் வேர்டில் உங்களுக்கு நிறைய மார்க் வரும். அதனால நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஒன் வேர்டை ஃபுல்லாக படிச்சுட்டு போயிடுங்க. வி யூஸ் அ ரெயினுக்கு என்ன வரும்? ரெயின் கோட்டு. நெக்ஸ்ட்டு, த டாய் செயில் போட்டு செயிலர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. இப்போது செயில் போட்டு. டெண்டருக்கு என்ன வரும்? கோகோனட். கோகோனட்னா என்ன? இளநி. வாட்டர் இன் சம்மர்னு கொடுத்துருக்கா. ஸோ நம்ம